இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 164 ஆண்டுகளுக்கு பின்னாடி மாய யோகம்னு ஒன்று உருவாகுது. இது சுக்கிர பகவானால் உருவாகுது. அதுவும் வர்ண சுக்கிர பகவான் ராஜவாழ்க்கையே தரப்போகிறாரு. இந்த வர்ணனின் நிலையில் ஏற்படும் மாற்றங்களால் ஒவ்வொரு ராசியிலும் சில தாக்கங்கள் ஏற்படுது. மீன ராசியில் இருக்கும் வர்ணம் சுக்கிரனும் ஒன்றாக இணைந்து மாய யோகத்தை உருவாக்குது. இந்த யோகம் 12 ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் பலவிதமான தாக்கங்களை ஏற்படுத்துது. இந்த நிலையில் பணமழையில் நனையப்போகும் 3 ராசிகள் குறித்து நம்ம இப்போ பார்த்துடலாம். இப்போ 9 கிரகங்களை தவிர வேறு சில கிரகங்களும் இருக்குது. ஆனால் அது சூரிய மண்டலத்தில் ஒரு பகுதியாக கருதப்படலை. இருந்தாலும் இந்த கிரகங்கள் ஜோதிடத்தில் சிறப்பு முக்கியத்துவம் கொடுக்குது. வர்ண கிரகம் அப்படின்னு ஒரு கிரகம் இருக்குது. இது நெப்டியூன் என்று அழைக்கப்படுது. இது சுமார் 13 ஆண்டுகளுக்கு ஒரே ராசியில் தான் இருக்குது. இந்த சூழ்நிலையில் ஒரு ராசி சுழற்சியை முடிக்க வர்ண கிரகம் சுமார் 164 ஆண்டுகள் எடுத்துக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வர்ணனின் நிலையில் ஏற்படும் மாற்றங்கள் ஒவ்வொரு ராசியிலும் சில தாக்கத்தை ஏற்படுத்துது. மீன ராசியில் இருக்கும் வர்ணனும் சுக்கிரனும் ஒன்றிணைந்து மாயா யோகத்தை உருவாக்குது. இந்த யோகம் 12 ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் பலவிதமான தாக்கங்களை ஏற்படுத்துது. இந்த நிலையில் பணமழையில் நனையப்போகும் 3 ராசிகள் குறித்து இப்போ பார்த்துடலாம். கன்னிராசி என்பவர்களை எடுத்துக்கிட்டால் மாய யோகம் இருக்குது. இந்த ராசியில் வர்ணனும் சுக்கிரனும் இணைஞ்சு 7வது வீட்டில் போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் இந்த ராசிக்காரர்களில் வாழ்வில் பெரும் முன்னேற்றத்தை பார்க்கலாம். கன்னி ராசிக்காரங்களில் துணையின் மூலம் நிதி நிலைமை மேம்படுது. திருமண யோகம் கைகூடுது. பணம் தொடர்பான சில முடிவுகளை எடுக்கலாம். தந்தை குரு அல்லது வழிகாட்டியின் ஆலோசனையுடன் இலக்குகளை அடையலாம். கூட்டாண்மையில் செய்யப்படும் தொழிலில் ரொம்ப லாபம் கிடைக்கும். அடுத்து துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த மாய யோகம் ரொம்ப நன்மை பயக்குது. இந்த ராசியில் 6வது வீட்டில் சுக்கிரனும் வர்ணனும் இணைகிறாங்க. இந்த சூழ்நிலையில் இந்த ராசிக்காரவங்க நிறைய நன்மைகளை பெறலாம். துலாம் ராசி என்பவர்கள் அதிக பணம் சம்பாதிக்கும் வாய்ப்பு இருக்குது. சக ஊழியர்களுடன் நல்ல உறவு இருக்கும். போட்டித் தேர்வுகளில் தயாராகி வந்தீங்கன்னா சிறந்த வெற்றியை பெறலாம். பணியிடத்தில் வந்த எந்த பிரச்சனையும் பனி போல விலகும். எந்த விதமான சோம்பலும் வேண்டாம். இது தீங்கை கொண்டு வந்து சேர்த்துரும். மிதுனராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் மற்றும் வருணனின் சேர்க்கை ரொம்ப நன்மை பயக்கும். இந்த ராசியில் 10வது வீட்டில் 2 கிரகங்களும் இணைய போகுது. இந்த சூழ்நிலையில் இந்த ராசிக்காரவங்க பணியிடத்தில் நல்ல பலனை பெறலாம். படைப்பாற்றல் அதிகரிக்கும். மிதுன ராசிக்காரவங்களில் வேலையில் மேலதிகாரிகளும் மூத்த அதிகாரிகளும் அந்த வேலையை நிறைய பாராட்டுவாங்க. சக ஊழியர்களுடனான உறவுகள் நல்லாயிருக்கும். ஆன்மீகத்தின் மீதான நாட்டம் அதிகரிக்கும். வேலை நிமித்தமாக வெளிநாடு பயணம் மேற்கொள்ளலாம். ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகத்தில் நிறைய லாபம் கிடைக்கும். மொத்தத்தில் மாய யோகம் மிதுன ராசிக்கு கண்டிப்பாக அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும். இப்போ இந்த பதிவில் பார்த்திங்கன்னா மாய யோகம் 164 வருடத்துக்கு பின்னாடி மிதுனராசி அன்பர்கள், துலாம் ராசி அன்பர்கள் மேலும் கன்னிராசி அன்பர்களுக்கு ஜாக்பாட் அடிக்க போகுதுன்னு சொல்லி இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜென்ரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.